டேஸ்ட்டான வாழைப்பழ போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஈவினிங் டைமில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க இங்கே. சரி, அந்த டைமில் வந்து ஏதாச்சும் சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. அதனால் வந்து வாழைப்பழம் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் வாழைப்பழம் வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து நேந்திரப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததில் நம்ம வந்து கட் பண்ணி அந்த நேந்திரப்பழம் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் இதுக்கு போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ அந்த வாழைப்பழம் அதில் போட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா அண்ட் 1/2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரவை. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குட்டி கடாயில் நான் எண்ணெய் வச்சு ஹீட் ஆனதோ குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். அது அழகாக கன்சிஸ்டன்சி வரும் நம்ம அரைச்ச உடனேவே. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக இருந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சாஃப்டான சூப்பரான வாழைப்பழ போண்டா வந்து ரெடி. இது வந்து வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லுவேன். ஏன்னா அது வாழைப்பழத்தோட ஃப்ளேவரோட டேஸ்ட்டோட சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until bye bye, டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.